என்ன தோசை தின்ன ஆசையாகுது? சுட சுட எடை என்னடா காரணம் இது? போட போட என்ன? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு பையன் ஒண்ணு. எங்க அப்பா பார்த்தாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் முன்னாடி ஆட்டால போறேன், வடை பாயாசமா சாப்பிடுறேன், இட்லி தோசை சாப்பிடுறேன், நான் மட்டும் வீட்டுல போய் தண்ணி குடிச்சு கிடக்குறேன் அப்படின்னா இருக்குது. 3 பேர் என்ன காப்பற பத்தி நானும் தோசை தின்னணும். ஊரு ஊரா பாரு, கறியா திங்கிற, முட்டையா திங்கிற, மீனா திங்கிற, கோழி கறியா வாரி 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 திங்கிற, நானும் தோசை திங்கணும் எனக்கு ஆசையா இருக்குது. ஆனா அந்த கோழிக்கறி இந்த நாட்டுல கிடைச்சாலும் கிடைச்சிடாயப்பா. இந்த போந்தா கோழி எந்த ஊரு போ ஆட்டக்காரனுக்கு, அதுக்கு முன்னே ஆட்டக்காரனுக்கு கத்திரிக்காய் தான் இலக்காரம். ஆட்டக்காரனுக்கு பால் வைக்கிறாங்களோ இல்லையோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. ஆனா இப்ப அந்த கோயை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நாளா வெட்டி கத்திரிக்காய் அப்படியே சாம்பார். ஆமா பருப்பு போட்டு. ஆனா இப்ப அது போல என் பொண்டாட்டி சொன்ன ஒண்ணு கிடக்கு திருக்கோவில் போனேன். திருக்கோவில் பக்கம் அரகநல்லூர் கமிட்டிக்கு போனேன். 5 மூட்டை நெல்லி ஏத்துறேன், கொண்டு இறக்கணும். மானகட்டவல, ஈன கட்டவல, சூடு கட்டவல, சொந்த கட்டவல, பாடி எனக்கு மட்டும் திறமை இல்லையா? நீ கேட்ட பிறகு 5 மூட்டை நெல்லு கொண்டு வந்து இறக்கிட்டேன். எம்மா தோசை வேணுமோ சுட்டு 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 சாப்பிடுன்னு சொல்றேன். என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி. அப்புறம் நீனுமா பூரா நான் சொல்லத்துல நீ சொல்லிட்டுக்கிற இல்ல ஒரு டைட்டல் மச்சான். உடம்பு கூட டைட்டில் வருதா? ஒரே குத்துல போடுவேன் அப்படி சொன்ன உடனே என் பொண்டாட்டி என்ன பண்ணா 5 மூட்டை நெல்லு வேச்சு போட்டான். 5 மூட்டை நெல்லும் வேச்சு போட்டு கெட்டிக்கார பொண்டாட்டி கெட்டி காய்ச்சி. ஆமா ஓகே. 5 மூட்டை நெல்லு வேச்சு போட்டான். 3 மூட்டை அரிசி 3 மூட்டை அரிசி ஊற வச்சு இட்லி சூட. 3 மூட்டை அரிசி, 1 மூட்டை உளுந்து, 1/2 மூட்டை வெந்தயம், 1/4 மூட்டை உப்பு 3 போட்டு ருப்பி ஒன்னா ருப்பி என் பொண்டாட்டி திறமையில 3 தோசை சுட்டோம். கைய அடி சேர்ப்பால கையில வயசுட்டு போறங்காட்டது இல்ல என் பொண்டாட்டி கத்தி, இவன் பொண்டாட்டி புடி. ஆமா வாங்க யாரா இருந்தாலும் வெட்டிக்கலாம். அப்படி சுட்ட உடனே நான் என்ன பண்ணேன், பள்ளிக்கு போயிட்டு பள்ளி வச்சு வாயில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். எடுத்து வைடி நாமும் பகலும் ஜென்மத்தை செருப்பால் அடிச்சு 5 ரூபா சார்ந்தாலும் 10 ரூபா சார்ந்தாலும் 500 ரூபா சார்ந்தாலும் 1000 ரூபா சார்ந்தாலும் 1 தண்ணி கொண்டாச்சு கொடுக்குறேன். மத்தியில பரவாயில்ல ஒரு 1500 ரூபா வந்து மத்தல கண்டு ஒரு 2000 வரும். எடுத்து வாங்கி தோச்சிய பசி எடுக்குது, நான் வேற ஆட்டத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றேன். யாருக்கிட்ட? உன் பொண்டாட்டிக்கிட்ட. நீ சொன்ன நான் சொன்னேன்? நீ தான் சொன்ன. அப்ப இனிமே நீ சொல்லிட்டுக்கிற போறாச்சு. அதான் ஒரு டைட்டில் உற்சாகம் கொடுக்குறேன் உனக்கு. இருக்கட்டும். அவரு சொன்ன உடனே என் பொண்டாட்டி என்ன சொன்னா, தாதா நான் இன்னைக்கு உனக்கு எனக்கு ஒரு பந்தியா, யாரு முன்ன ஊங்கோட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை, ரெண்டாவது யாரு ஊங்கோட்டுறாங்களோ அவங்களுக்கு 2 தோசை. அவ என்ன நினைப்பு சொல்றான் கசகல, அவ என்ன நினைப்பு சொல்றான், ஓஹோ விடி விடி கெட்டுக்கார ஊங்கொட்டி கிடக்குறான், இவன் எப்படியா இருந்தாலும் ஊங்கொட்டுருவான் சொல்லிடுவான். பாதியார் போன் பண்ணி கெட்டுக்கார கிளம்பியோட அப்படின்னு இவன் போன் எடுத்து பேசிடுவான் அப்படின்னு அவ இருக்கிறான். நான் என்ன நினைக்கிறேன், எப்படியா இருந்தாலும் அக்கத்துட்டு பக்கத்துட்டு பொம்பளை கெட்டுக்கார முன்னாடி ஏந்திரு இன்னும் தூங்குற சாணி போட ஏந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தேவாரம் என் கண்ணு போடுவா. அப்ப நம்மளுக்கு 2 தோசை நான் இருக்கிறேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவளும் ஊங்கொட்டல, நானும் ஊங்கொட்டல. போட்டுல கதவு போட்டு விடையாது இருக்கு. ஆமா ஊர்ல நாட்டார் தலைவர் எல்லாம் பார்த்தாங்க. தலைவர் நாட்டார் தலைவர் எல்லாம் பார்த்து என்னடா கெட்டிக்காரன் வீட்டுல முந்தானத்த தோசைக்கு சண்டை விட்டுக்கிட்டாங்க, என்னமோ போட்டுன்னு கதவு போட்டு முடியாது என்னவா இருக்கும் அப்படின்னு ஊர்ல தோட்டி தலைவர் மனைகார் இவங்க 3 பேர்த்து தலைவர் கூட்டு கெட்டிக்காரன் வீட்டை போய் பாத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் வந்தா வீட்டுல அந்த கதவு சண்டைல இப்படி எட்டி பார்த்த உடனே 2 பேரும் படுத்து கந்தமா கெட்டிக்காரன் முன்னாடி செத்துட்டாங்க. ஊரா தோட்டி தலைவர் தண்டோரை போட்டு ஆமா போட்ட உடனே ஊரு ஜனம் பூரா ஒப்பா வருது. ஐயோ கெட்டிக்காரன் செத்துட்டானே, நல்ல பையனாச்சு, ஐயோ உயிரோட இருந்தா பேச மாட்டானே. ஆமா
யாருமே அடிக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அடி கூட மாட்டாங்க. ஐயோ பாவம் அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு பொறுமை இப்படிதான் தட்டுவாரு. மட்டால் அடிக்க நல்ல பேர் எடுத்தானே ஊருக்கு ஊரு. திடீர்னு செத்துட்டானே. முத்துலிங்க உயிரோட இருந்தா அந்த கெட்டுக்கார பையன் இன்னும் எனக்கு 5000 பைனான்ஸ் கொடுப்பா